துதிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். பரலோகத்தின் தேவனை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஒருவராய் பெரிய அற்புதங்களை செய்கிறவரை உமக்கு ஸ்தோத்திரம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரை நாங்கள் துதிக்கிறோம். எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து கொடுக்கிற தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். நீ சொன்னால் ஆகும், கட்டளையிட்டால் நிற்க அவ்வளவு பெரிய தேவன் நீரே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். பரலோக தேவனே நாங்கள் துதிக்கிறோம். பரிசுத்தமுள்ள ராஜாவே ராஜாவே நாங்கள் துதிக்கிறோம். ஜீவனின் அதிபதியானவரே நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்காக யாவையும் செய்து முடித்த தெய்வமே உமை நாங்கள் துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஆபிரகாமின் தேவனே ஸ்தோத்திரம், ஈசாக்கின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், இஸ்ரவேலின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், மகிமையாய் வெற்றி சிறந்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசுவே நாங்கள் துதிக்கிறோம்ப்பா 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 துதிக்கிறோம்ப்பா. மறைபொருளை வெளிப்படுத்துகிற தெய்வமே நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனே நாங்கள் துதிக்கிறோம். இரக்கத்தின் ஆண்டவரே ஸ்தோத்திரம், பெரிய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். நீரே ராஜாதி ராஜா, நீரே கர்த்தாதி கர்த்தர், நீரே ஜீவனுள்ள தேவன். மகிமையே உமக்கு ஸ்தோத்திரையா. இரக்கத்தின் ஊற்றே நாங்கள் துதிக்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திராண்டவரே ஸ்தோத்திராண்டவரே ஸ்தோத்திராண்டவரே. மகிமை 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 மகிமை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திராண்டவரே. துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திரம் இந்த ஜூலை மாதத்துடைய கடைசி ஆராதனைக்கு, கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்காக விசேஷமாக என்னுடைய முகத்தை நோக்கி பார்க்கிறப்பா. நீரே பெரிய காரியங்களை செய்கிற தெய்வம். இப்பட்டமாய் தேவனைகளை வழி நடத்தினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உள்ள உணவும் கொடுத்த உதவியும் உறங்க உறைவிடமும் கொடுத்து ஆசிரியத்து பாதுகாத்து வந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய கிருபையினால் எங்களை மூடிக்கொள்கிற தேவனை உமக்கு ஸ்தோத்திரம். ஐஸ்வர்ய சம்பன்னரே நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம். இரக்கமும் மிகுந்த கிருபை உள்ள தேவனே, இந்த ஆராதனை உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும், தேவ மகிமை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆண்டவரே, சுயத்தினாலே நாங்கள் எதை செய்யாதபடிக்கு பரத்தில் இருந்து வருகிற ஆண்டவரே தோற்றப்பா, உங்களுடைய வார்த்தைகளினாலே ஆண்டவரே நாங்கள் பாட, ஆராதிக்க, மகிமைப்படுத்த, உங்களுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த, உங்களுடைய வார்த்தைகளை கேட்க சொல்ல கர்த்தர் கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதை வானொலி ஆண்டவரே தோற்ற காணொலியிலே காணுகிற ஒவ்வொரு மக்களையும் கர்த்தாவே உங்களுடைய அபரிவிதமான ஆசீர்வாதத்தால் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஏதோ அந்த ஒரு செல்போனுக்கு முன்பாக, ஒரு டிவிக்கு முன்பாக இருக்கிற அந்த மனநிலைமை மாறி நான் தேவனும் எனக்கும் தேவனுக்கும் அல்லேலூயா ஸ்தோத்திரம் சமீபமாக இருந்து நான் ஆராதிக்கிறேன் என்று சொல்லி நினைத்து ஆண்டவரை இதை ஆராதிக்க, இந்த ஆராதனையில் பங்கு பெற கர்த்தர் கிருபை பாராட்டுங்கப்பா. இன்னும் யார் யார் ஆண்டவரே இந்த செல்போன் மூலமாக இதை கேட்கிறார்களோ அவர்கள் மேலெல்லாம் தேவ பிரசனம் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆவியானவர் எங்களுக்கு இந்த ஆராதனை நடத்தி தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஏசப்பா, நீங்கள் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். இப்பொழுது பாடல் பகுதி பசுப்பிரின் சொல்கிறார். இயேசுவால் பிடிக்கப்பட்ட இரத்தத்தாலே கழுவப்பட்ட எனக்கென்று எழுதுகிற பூமி சொந்தது.
பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தாழி கழுவப்பட்டவன். நான் இயேசுவால் பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தாழி கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்லை, இப்போது சொந்தமில்லை. எனக்கென்று எதுவும் இல்லை, இப்போது சொந்தமில்லை. எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. நான் இயேசுவால் பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தாழி கழுவப்பட்டவன். நான் இயேசுவால் பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தாழி கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்லை, இப்போது சொந்தமில்லை. எனக்கென்று எதுவும் இல்லை, இப்போது சொந்தமில்லை. எல்லாமே இயேசு, இயேசு. எல்லாமே இயேசு, இயேசு, இயேசு. எல்லாம் இயேசு, இயேசு. பரலோகம் தாழீடு, அதையே நீயோடு. பரலோகம் தாழீடு, அதையே நீ தேடியோடு. ஒருவரும் அழிந்து போகாமலே, ஒருவரும் அழிந்து போகாமலே. தாயகம் வர வேண்டும் தப்பாமலே, தாயகம் வர வேண்டும் தப்பாமலே. நான் இயேசுவால் பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தாழி கழுவப்பட்டவன். நான் இயேசுவால் அவர் இரத்தத்தாழி கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமில்லை. எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமில்லை. எல்லாமே இயேசு, எல்லாமே இயேசு. எல்லாமே இயேசு, இயேசு, இயேசு. எல்லாமே இயேசு, இயேசு, இயேசு. அந்தகார இருளில் நின்று ஆச்சரிய ஒளி படைத்தார். அந்தகார இருளில் நின்று ஆச்சரிய ஒளி படைத்தார். அழைத்தவர் புண்ணியங்கள் அறிவித்திட, அழைத்தவர் புண்ணியங்கள் அறிவித்திட. இந்த அடிமை தெரிந்தெடுத்தார், இந்த அடிமை நான் இயேசுவால் பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தாழி கழுவப்பட்டவன். நான் இயேசுவால் பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தாழி கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமில்லை. எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமில்லை. எல்லாமே இயேசு, எல்லாமே இயேசு. எல்லாமே இயேசு, இயேசு, இயேசு. எல்லாமே இயேசு, இயேசு, இயேசு. எல்லாமே இயேசு, இயேசு, இயேசு. லாபமான அனைத்தையுமே நஷ்டம் என்று கருதுகிறே. லாபமான அனைத்தையுமே நஷ்டம் என்று கருதுகிறே. இயேசுவை அறிகின்ற தாயத்தினார், இயேசுவை அறிகின்ற தாயத்தினார் எல்லாமே மறந்து விட்டேன். நான் எல்லாமே இழந்து விட்டேன். நான் இயேசுவால் பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டவன். நான் இயேசுவால் பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டவன்.
எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தம் இல்லை. எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தம் இல்லை. எல்லாமே இயேசு, எல்லாமே இயேசு, எல்லாமே இயேசு, 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 எல்லாம் இயேசு, இயேசு. நான் இயேசுவால் பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டவன். நான் இயேசுவால், அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தம் இல்லை. எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தம் இல்லை. எல்லாமே இயேசு, இயேசு, எல்லாமே இயேசு, இயேசு, எல்லாமே இயேசு, எல்லாமே இயேசு, 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 எல்லாமே இயேசு, இயேசு, இயேசு. பாடுகள் யாரும் தவிப்பேன், பரலோக தேவனுக்காய். பாடுகள் யாரும் தவிப்பேன், பரலோக தேவனுக்காய். கிறிஸ்துவின் மகிமை வெளிப்பட்டாலே, கிறிஸ்துவின் கைகொண்டு மகிழ்ந்திருப்பேன், நான் கைகொண்டு மகிழ்ந்திருப்பேன். நான் இயேசுவால் பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டவன். நான் இயேசுவால் பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமில்லை. எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி எல்லாமே எல்லாமே இயேசு, 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 எல்லாம் 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 இயேசு, இயேசு, இயேசு. பின்னானவை மறந்தேன், முன்னானவை நான்
மகிழ்வைக்கப்பட வேண்டும். கலங்கிடும் அந்த கல்வாரி அன்பை கண்டு மகிழ வேண்டும். கழுவப்பட்டு வாழ வேண்டும். கலங்கிடும் அந்த கல்வாரி அன்பை கண்டு மகிழ வேண்டும். கழுவப்பட்டு வாழ வேண்டும். ஐயா கழுவப்பட்டு வாழ வேண்டும். ஐயாவும் உலகத்திற்கு ஒளியாக வெளிச்சமாக உலகத்திற்கு வந்தார். ஹல்லேலூயா. அந்த ஒளிதான் நமக்குள்ளாக பிரகாசிக்கிறது. அந்த ஒளிதான் நமக்கு ஜீவனாகவும் பலனாகவும் ஆண்டவர் நமக்குள்ளாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா பிசாசின் தந்திரத்திற்கும் எல்லா பிசாசின் நயவஞ்சத்தின் மனுஷனுடைய கைகளுக்கும் கர்த்தர் நம்மை விலக்கி காக்க வேண்டும் என்றால் அது பேரோடி நம்முடைய குடும்பத்துக்குள்ளாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. மீண்டுமாய் பாட போறோம். இருளில் வாழும் அந்த பேரோடியை கண்டு ரட்சிப்பு அடைய வேண்டும். ஹல்லேலூயா. நல்ல சத்தமா இருக்கிற நல்ல ஆண்டவர் நம்ம பாட ஆராதிக்க போறோம். வெளிச்சத்துக்குள்ளாக கொண்டு வருகிற நாம்
இருளை பார்த்து பயப்படுவதாலே அல்ல, வெளிச்சத்தை இருளை எதிர்கொண்டு சந்திக்கிறதான போராடுகிறதான ஆளாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. பேரணியை கண்டு ரட்சிப்பு அடைய வேண்டும், இயேசுவுக்கு செல்ல வேண்டும். திருவாழுமாக ரட்சிப்பு அடைய வேண்டும், இயேசுவுக்கு செல்ல வேண்டும். ஐயா ஐயா திருநாமம், ஐயாவும் திருநாமம் அகிலமெங்கும் பரவ ஆளும் வசனம், ஆளும் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும். ஐயா அனைவரும் கேட்க வேண்டும். கலங்கியும் அந்த கைவாரி கழுவப்பட்டு வாழ வேண்டும். கலங்கிடும் அந்த கைவாரி அன்பு கண்டு மகிழ வேண்டும். கழுவப்பட்டு வாழ வேண்டும். ஐயா கழுவப்பட்டு வாழ வேண்டும். ஐயாவும் திருநாமம் அகிலமெங்கும் பரவ வேண்டும். ஆறுதல் அனைவரும் ஐயா திருநாமம், ஐயாவும் அகிலமெங்கும் ஆறுதல் வசனம், ஆறுதல் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும். பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே. பரிசுத்த ஆவியே, பரிசுத்த ஆவியே, எல்லாம் இருக்கிறவர்களே
பரிசுத்தாவியே பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையா இருப்பவரே குரலுக்குவரே பரிசுத்தாவியே பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையா இருப்பவரே கூட இருப்பவரே எல்லா குறையும் தீர்ப்பவரே பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாரே கூட ஆமே
இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். கடந்த நாளெல்லாம் நம்மை கண்ணின் கிருபை போல தேவன் பாதுகாத்தார். உண்ண உணவும் உடுத்த உடையும் உறங்க உறைவிடமும் கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். வருகிற 28/7/28 பிறந்த நாள் காண்கிற பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். நாங்கள் கேட்டுக்கொண்டபடினாலே அறிவிப்பு கொடுத்தா நாங்கள் கண்டிப்பாக இதை நாங்கள் செய்வோம். டெல்சியா 28/7 பிறந்த நாள். அதே போல் சிங்கப்பூரில் இருக்கிறதான ஐசாக் தம்பிக்கு 28/7 அன்று பிறந்த நாள். பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து தேவன் பெரிய காரியத்தை செய்யணும். ஆகவே உதவி செய்யலாம். இருந்த இடங்களில் கைகள் உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். இரக்கமுள்ள பிதாவே, உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தி இருப்பான். சிங்கப்பூரில் இருக்கிறதான அருமையான பிள்ளை ஆண்டவரே, ஐசாக்காக விசேஷமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் பிள்ளைக்கு பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த பிள்ளைக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் நல்ல தீர்க்காயிச்சாங்க. அதுபோல் ஆண்டவரே, நம்முடைய ஊழியக்காரனுடைய மகளாகிய எல்சாவுக்காக விசேஷமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ கிருபை பிள்ளைகள் தங்கியிருக்கட்டும். ஆண்டவரை உமக்கென்று ஒப்பு கொடுத்த பிள்ளை உமக்காக எழுப்பி பிரகாசிக்க கர்த்தர் கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல சுகபலட்சியோட கொடுப்பீராக. ஆசீர்வதியும் பொறுப்படுத்திக் கொள்ளும் வழி நடத்தும் இயேசு ரட்சகர் மூலம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு நாம் தியானிக்க இருப்பதான ஒரு வசனம் 2 சாமுவேல் புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்கள். 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம். இருபத்தி 4ஆம் அதிகாரம் 18வது வசனம். அன்றைய தினம் காத் என்பவர் தாவீதினிடத்தில் வந்து அவனை நோக்கி நீர் போய் எபூசியராகிய அர்பனாவின் களத்திலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கும் என்றார். அல்லேலூயா. இந்த சம்பவத்தை நாம் பார்க்கிற பொழுது அருமையான தேவ பிள்ளைகளே, தாவீது செய்த ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம். இதிலே முதல் வசனத்திலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால், கர்த்தருடைய கோபம் திரும்பவும் இஸ்ரவேலின் மேல் மூண்டது. இஸ்ரவேல் யூதா என்பவர்களை இலக்கம் பார்க்க பார் என்று அவர்களுக்கு விரோதமாய் சொல்லுகிறதற்கு தாவீது ஏவப்பட்டான். அல்லேலூயா. இப்ப ஏவப்பட்டான யாரால ஏவப்பட்டான்? அல்லேலூயா. யாரால ஏவப்பட்டிருக்கலாம்? சாத்தானால. அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய காரியம் இதை பார்க்கணும். ஆண்டவர் ஏன் இதுக்கு கோபப்பட்டார்? நம்ம நினைக்கலாம் இலக்கம் பார்க்கறதுல என்ன தப்பு? இப்ப நம்ம இந்திய தேசத்துல கூட இலக்கம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. நம்முடைய தேசத்துல இலக்கம் பார்க்கிறார்கள். இதுல ஏன் கர்த்தருக்கு கோபம் வந்தது அப்படின்னா, அரசாங்கமும் இருந்தாலும் சரி,
ராஜாக்களா இருந்தாலும் சரி, மற்ற காரியங்களா இருந்தாலும் சரி, ஆண்டவருக்கு ஏன் கோபம் வந்தது என்று சொன்னால், இரண்டாவது வசனத்துல நம்ம பார்க்கலாம். அப்படியே ராஜா தன்னோடு இருக்கிற சேனாதிபதியாகிய யோவாபை பார்த்து, ஜனங்களின் இலக்கத்தை நான் அறியும்படிக்கு நீ தான் முதல் பேர்சபா மட்டுமுள்ள இஸ்ரவேலின் கோத்திரம் எங்கும் சுற்றி திரிந்து ஜனங்களை தொகையிடு. இப்ப இஸ்ரவேலர் எல்லாரையும் தானே தொகையிடணும்னு சொல்லியிருக்கு அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தை பாருங்க, இந்த வசனத்தை நான் பார்க்கிற பொழுது எனக்கு யாரை பார்க்கணும் அப்படின்னா, அவர்கள் யூதாவை தனியா பிரிக்கணும். ஏன் யூதாவை தனியா பிரிக்கணும் அப்படின்னா, ஏற்கனவே இஸ்ரவேல் என்ன செஞ்சாங்க, 2 தடவை தாவீதை விட்டு போயிட்டாங்க. அதனால தாவீதுக்கு என்னாச்சுன்னா, நம்ம ஆளு எவ்வளவு இருப்பான், யூதா எவ்வளவு இருப்பான், அதான் தாவீதோட எண்ணமே. அது தாவீதோட எண்ணமே என்னன்னா, எப்படி அப்படின்னு சொல்லி எவ்வளவு பேரு யூதாவில் எவ்வளவு பேரு இருப்பாங்க அப்படின்ட்டா தாவீதுக்கு அந்த ஒரு எண்ணம் இருந்தது. அதே போல என்ன செஞ்சாங்க, ராஜாவோட வார்த்தை தான் மிஞ்சினது ஒழிய யோவாபுடைய வார்த்தையோ, சேனாதிபதியாகிய யோவாபுடைய வார்த்தையோ, ராணுவ தலைவனுடைய வார்த்தையோ எடுபடவில்லை. அப்ப ராஜா கட்டளை கொடுத்துட்டாரு, புறப்பட்டு போறாங்க. புறப்பட்டு போய் அதுல பார்க்கிற பொழுது எல்லாத்தையும் எத்தனை மாசம் என்றாங்க அப்படின்னா, எவ்வளவு நாள்னா 9 மாதம் 20 நாள். கூட்டி பாருங்க எவ்வளவு வருதுன்னு பாருங்க, 310 நாள். இது ஒரு உற்பவ காலம் என்று சொல்லப்படுகிறது. ஒரு உற்பவ காலம், ஒரு குழந்தை உருவாகிற காலம். இவ்வளவு நாள் என்ன போய் 9 மாதம் 20 நாள் சுற்றி திரிஞ்சு வந்து அவங்க கணக்கு கொடுக்கிறாங்க. இஸ்ரவேலிலே 8 லட்சம் பேர், அதாவது யுத்தத்துக்கு வாளை உருவுகிறவர்கள் எத்தனை பேர்? 8 லட்சம் பேர். யூதாவில் 5 லட்சம் பேர். அப்ப 11 கோத்திரத்துல 8 லட்சம் பேரு, ஒரு கோத்திரத்துல அல்லேலூயா. அப்ப என்ன சொல்றாரு தாவீது, காலரை உயர்த்திருப்பார், அடே உயர்த்தில நான் யூதா. இன்னைக்கு சொல்றேன், நம்ம சுய பெருமை, குல பெருமை, பண பெருமை, எல்லா பெருமையும் ஆண்டவர்கிட்ட அடியோட ஒழிச்சுக்கணும். நம்ம கர்த்தருக்கு அடிமையாக வந்துட்டோம்னா அவர் சிந்தை எப்படி இருக்கு அப்படிதான். ஒரு மனுஷனை கர்த்தர் பார்க்கிறாருன்னா அவருடைய கிரியேட்டர், அவர் உண்டாக்கினவர். அப்ப உண்டாக்கின கர்த்தர் தேவ பிள்ளைகளே. அப்ப இந்த காரியம் செய்ததுனால தாவீதுக்கு என்ன ஆச்சுன்னா அடிச்சுக்கிச்சு. 10வது வசனம் வாசிப்போம். இருதயம் வாதித்தது போட்டிருக்க. இவ்விதமாய் ஜனங்களை எண்ணின பின்பு ராஜாவின் இருதயம் அவனை வாதித்தது. அல்லேலூயா. அப்ப யாரும் வந்து சொல்லவே இல்லை, அவனுடைய இருதயம் நம்ம தப்பு செஞ்சிட்டோம், நம்ம தவறு செய்துட்டோம், அந்த எண்ணம் தான் இருந்துச்சு ஒழிய மற்ற காரியம் அவருக்கு வரல. அவருடைய இருதயம் பாதித்தது. அப்போது தாவீது என்ன செய்யறாருன்னா மனசுக்குள்ள ரொம்ப வேதனைப்படுறாரு. தாவீது கர்த்தரை நோக்கி, நான் இப்படி செய்ததினாலே பெரிய பாவம் செய்தேன், இப்பொழுதும் ஆண்டவரே உமது அடியானுடைய அக்கிரமத்தை நீக்கிவிடும், நான் மகா புத்தியினமாய் செய்தேன். உடனே பாவம் மன்னிப்பு. சில பேர் நியாயப்படுத்துவாங்க, நான் என்ன செஞ்சிட்டேன் அப்படின்ட்டு. ஆனா தாவீதுக்கு அப்படி இல்லை. அவன் வேதனைப்பட்டான், தான் செய்த காரியத்துக்கு வேதனைப்பட்டான்.
நான் மகா புத்தீனமாய் செய்தேன்னு தன்னை தாழ்த்துகிறான் கர்த்தரிடத்திலே. அல்லேலூயா. அவன் தன்னை தாழ்த்த உடனே ஆண்டவர் காத்தை நோக்கி கூப்பிடுற. காத்துன்னா யார் அப்படின்னா அவன் தீர்க்கதரிசி. காத்து தீர்க்கதரிசி, தாவீதோட தீர்க்கதரிசி, கர்த்தருடைய தீர்க்கதரிசி. கர்த்தர் ராஜாங்கத்தில் ஏதாவது செய்யணும்னா காத்தை வைத்து பேசுவார். அந்த காத்து ஆண்டவர் உடனே என்ன சொல்றன்னா, நீ தாவீது கிட்ட போய் 3 காரியத்தை முன்னாடி வை. அல்லேலூயா. 3 காரியத்தை முன்னால வை. 1, 7 வருஷம் உன் தேசத்துல பஞ்சம். 2வது 3 மாதம் உன் சத்துருவுக்கு முன்னாடி நீ ஓடணும், பயந்து ஓடணும். 3வது காரியம் 3 நாள் கொள்ளை நோய். ஏதோ ஆண்டவர் சொல்ல போய் சொல்லு அப்படின்னு நேரா தாவீது கிட்ட காத்து வந்து இந்த காரியத்தை சொல்லிட்டு, என்னை அனுப்பினவரிடத்திலே நான் என்ன சொல்ல வேண்டும் என்று சொல்லி கேட்கணும். அல்லேலூயா. என்னை அனுப்பினவரிடத்திலே நான் என்ன சொல்ல வேண்டும் அப்படின்னு 14வது வசனத்துல பாருங்க, வாசிப்போம். 14வது வசனம் வாசிப்போம். அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி கொடிய இடுக்கணில் அகப்பட்டு கொண்டே, இப்பொழுது நாம் கர்த்தருடைய கையிலே விழுவோமாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷர் கையிலே விழாதிருப்பேனாக என்று சொன்னார். தேவ பிள்ளைகள் நல்லா கவனிக்கணும். வச்சது 3 காரியம். உனக்கு பஞ்சம் வேணுமா? 7 வருஷம் பஞ்சம் வேணுமா? இல்ல 3 மாதம் நீ ஒரு சத்துருக்கு பயந்து ஓடணுமா? யாராருக்கு பயந்து ஓடணும்? 2 அனுபவம் இருக்கு. ஒரு அனுபவம் சவுலுக்கு பயந்து ஓடின காலங்கள் உண்டு. 2வது தன்னுடைய மகனாகிய அப்சலோமுக்கு பயந்து ஓடின நாட்கள் உண்டு. உனக்கு என்ன வேணும்? அல்லேலூயா. 2ல உனக்கு என்ன வேணும்? 3ல என்ன வேணும்? ஆனா தாவீதுக்கு தெரியும், நான் சிறு வயது முதல் கர்த்தரோடு கர்த்தரை மகிமை தெரியும். நான் மனுஷ கையில விட வேணாம், நான் மனுஷர்கள் கையில விட வேணாம், நான் தேவனோட கையில விடணும். ஏன்னா அவருக்கு என்ன இருக்கு? 15வது வசனம். 14வது வசனம். அப்பொழுது தாவீதை நோக்கி, கர்த்தர் தாவீதை நோக்கி சொல்லுங்க, காத்து தாவீதை நோக்கி, மகா பெரியது, மனுஷர் கையிலே விழாதிருப்போம். ஏன்னா தாவீதுக்கு தெரியும், கர்த்தர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன். அதனாலதான் தாவீது, நான் மனுஷ கையில விழல, நான் தேவனோட கையில கர்த்தரோட கையில விழுறேன் அப்படின்னு சொன்ன பிறகு ஆண்டவர் என்ன செய்யறா? வாதைய ஆரம்பிச்சிட்டார். தான் முதல் பேர்சபா மட்டும் வரைக்கும் ஒரே நாள்ல 72,000 பேர் மரித்து போனார்கள். 15வது வசனம். அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலிலே அன்று காலமே தொடங்கி குறித்த காலம் வரைக்கும் கொள்ளை நோயை வரப்பண்ணினார். அதனால் தான் முதல் பேர்சபா மட்டுமுள்ள ஜனங்களில் 72,000 பேர் செத்தார்கள். 72,000 பேர். குறித்த நேரம் தான். ஒரு நாள்ல குறித்த நேரத்துல மடிய வச்சு. அல்லேலூயா. அப்ப தாவீது என்ன செய்யறா? ரொம்ப வேதனைப்படுறான். அவன் ஆண்டவர்கிட்ட மன்றாடி கேட்கிறா. 16வது வசனம். தேவதூதன் எருசலேமை அழிக்க தன் கையை அதன் மேல் நீட்டினபோது கர்த்தர் அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு ஜனங்களை சங்கரிக்கிற தூதனை நோக்கி போதும், இப்பொழுது உன் கையை நிறுத்து என்றார். அர்பனாவின் கடத்தண்டிலே இருந்தார். அங்கதான் இன்னைக்கு எருசலேம் தேவாலயம் கட்டப்பட்டிருந்தது. அல்லேலூயா. அப்ப
அந்த இடத்துல உடனே காத்து என்ன செய்யறாரு, நேரா வந்து தாவீது கிட்ட, நீ உடனே போய் என்ன செய்யற, ஒரு பலிபீடம் கட்டு, உடனே போய் நீ பலிபீடம் கட்டு. 17வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, ஜனங்கள் உபாதிக்கிற தூதனை தாவீது கண்டபோது அவன் கர்த்தரை நோக்கி, இதோ நான் தான் பாவம் செய்தேன், நான் தான் அக்கிரமம் செய்தேன், இந்த ஆடுகள் என்ன செய்தது, உம்முடைய கை எனக்கும் என் தகப்பன் வீட்டுக்கும் விரோதமாய் இருப்பதாக என்று விண்ணப்பம் பண்ணினான். யாராச்சும் ஜெபம் பண்ண முடியுமா? அப்படி நம்ம முதலமைச்சர் பண்ண முடியுமா? நம்ம நாட்டை ஆளுகிற பிரதம மந்திரி செய்ய முடியுமா? யார் பண்ண முடியும்? நான் தப்பு பண்ண எனக்கு கொடுங்க தண்டனை சொல்ல முடியுமா? ஆனால் தாவீது சொல்றார், எனக்கு கொடுங்க, நான் தவறு பண்ணேன், எனக்கு அந்த தண்டனை கொடுங்க, என் தகப்ப வீட்டை கொடுங்க, இந்த ஆடுகள் என்ன செய்யும். இன்னைக்கு நிச்சயமா சொல்றேன், நம்ம தேசத்தில் இருக்கிற எல்லா முதலமைச்சர்களும், ஜனாதிபதியும் கொள்ளி, பிரதம மந்திரியும் எல்லாரும் ஏசப்பாவை பார்த்து, ஏசப்பா நாங்கள் செய்த பாவத்தை மன்னிக்கன்னு மன்னிப்பு கேட்டாங்கன்னா நிச்சயமாய் இந்த கொரோனா வைரஸ் இல்லாத அளவுக்கு கர்த்தர் செய்வார். ஆம் பிரியமானவர்களே, நாம் பாவத்தை யாருமே சொல்றது அறிக்கைன்றதே கிடையாது. அடுத்தவங்க பாவத்தை பார்த்து 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 பழகி போன ஆட்கள் நம்ம வாழ்க்கையில என்ன தவறு பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கறது. தாவீது உணர்ந்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டான். அதனால தான் காத்து ஆண்டவர் அனுப்பினார். காத்து சொல்ற பாருங்க 18வது வசனத்துல, அன்றைய தினம் காத்து என்பவன் தாவீதிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் போய் எபூசியனாகிய அர்வனாவின் களத்திலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கும் என்றான். சரி, இப்பதான் நம்ம மெயினுக்கே வந்திருக்கோம். அப்ப ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? பலிபீடம் கட்டணும். பலிபீடம்னா என்ன? பலி செலுத்துகிற இடம். அப்ப பலி செலுத்துகிற இடத்தை நீ பலிபீடத்தை கட்டு சொல்லிட்டான். உடனே தாவீது நேரா அர்வனாட்ட போறான், அந்த களத்துக்கு போறான். அவன் என்ன செய்யறான்னா, அவன் தாவீது வரதை பார்த்துட்டு நேரா முன்னாடி வந்து தாழ விழுந்து வந்தனம் செலுத்தி, என்ன காரியம் அப்படின்றப்ப, எனக்கு பலிபீடம் கட்டுறதுக்கு இந்த இடத்த கொடுங்க, தாராளமா எடுத்துங்க, மாடு இருக்கு, உருளைகள் இருக்கு, தகரபடிக்கு எல்லாமே இருக்கு, நீங்க எடுத்துங்க. தாவீது ஒரு வார்த்தை சொல்றாரு, அத 50 வெள்ளி சேக்கலுக்கு கரையத்துக்கு வாங்கி கொள்றார். அந்த இடத்துல தான் இன்னைக்கு எருசலேம் தேவாலயம் இருந்த இடம், அந்த இடம் தான். சரி, நம்ம பலிபீடத்துக்கு வருவோம். பலிபீடம் என்ன செய்வதற்கு இருக்கிறது? எத்தனை பலிபீடம் வேதத்தில் நம்ம பார்க்கலாம். யாத்ரா புஸ்தகம் எடுத்துக்கிறோம், 20ஆம் அதிகாரம், யாத்ரா 20, இருபத்தி 4வது வசனம். மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி செலுத்துவாயாக, நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மண்ணினாலே பலிபீடத்தை கட்டுன்ற, மண்ணினால என்ன செய்யணும்? பலிபீடம் கட்டணும். பலிபீடம் மண்ணினால கட்ட முடியுமா? சர்வாங்க நகரி பண்றது. இதை நம்ம வேதத்திலிருந்து நம்ம பார்க்கலாம். வசனத்தை
அதாவது பரலோகத்தில் இருக்கிற தேவன் மனுஷர்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறார். மண்ணுன்னா மனுஷன், மண்ணுன்னா மனுஷன், மனுஷனை கர்த்தர் என்ன செய்யறாரு? மண்ணினால உண்டாக்குகிறார். அவனுடைய நாசியில சுவாசத்தை ஊதுகிறார். அவன் ஜீவாத்மாவாய் மாறுகிறான். இது எதுக்கு அடையாளமாய் இருக்கிறது என்று சொன்னால், தேவ பிள்ளைகளே, பரலோகத்தில் இருக்கிற தேவன் தன்னுடைய மாட்சிமை விட்டு இறங்கி மனுஷனாக வந்து தன்னை பலியிடுவதற்கு ஒப்பு கொடுத்ததான ஒரு காரியம். பரலோகத்தின் தேவன் பூமியில குமாரன் என்ற நாமத்தை, இயேசு கிறிஸ்து என்ற நாமத்திலே வெளிப்பட்டு 30 வருஷம் மனுஷனாக வாழ்ந்து தன்னையே கல்வாரியிலே பலிபீடத்திலே தன்னை அர்ப்பணிக்கிற ஒரு காரியத்தை தான் சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. இது அதற்கு ஒரு மாதிரியாக இயேசு, அதாவது கடவுள் பூமிக்கு வந்து தன்னை பலி செலுத்த போகிறார் என்று சொல்கிறதான ஒரு காரியத்திற்கு இது ஓமையாக, மறைபொருளாக கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இதுல தான் நம்ம பார்க்கலாம், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6-8 வசனம் சொல்லுகிறது, அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருந்த கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவை மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இதுதான் மண்ணினாலே பலிபீடத்தை உண்டாக்கணும். மோசேக்கு கர்த்தர் சொல்ற வார்த்தை, மண்ணினால என்ன செய்யணும்? உண்டாக்கணும். அதுக்கு முன்னாடி வசனம் சொல்லுகிறது, நீங்கள் எனக்கு ஒப்பாக வெள்ளியினாலே தெய்வங்களை பொன்னினாலேயோ தெய்வங்களை உங்களுக்கு உண்டாக்கவே வேண்டாம். வெள்ளியினாலையும் செய்யாத, பொன்னினாலையும் செய்யாத, மரத்தாலையும் செய்யாத, சாக்பீஸ் பவுடராலையும் செய்யாத. நான் உயிருள்ள தேவன், நான் உயிருள்ள தேவன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப முதல் காரியம், மண்ணினாலே பலிபீடம் கட்டி அது என்ன செய்யணும்? செய்யணும். 2வது பலிபீடம் பார்த்தீங்கன்னா 25வது வசனம் வாசிங்க. எனக்கு கல்லினாலே பலிபீடத்தை உண்டாக்கவே வேண்டுமாகில் அதை வெட்டின கல்லுகளால் கட்ட வேண்டாம். அதன் மேல் அசுத்தப்படுத்துவாய். இத பாருங்க, கல்லினால ஒரு கல்லை எடுத்து அதை கல்லினால செய்யாத, அதை அசுத்தப்படுத்துவ அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. மனுஷனோட இருதயம் எப்படி இருக்கு? கல்லான இருதயம் தானே. ஒரு மனுஷனை பலி கொடுத்தினா அது நரபலி. ஆனா இயேசு பலியானார்னா அது நரபலி அல்ல. நீ மனுஷனெல்லாம் பலி கொடுக்கறக்கா வச்சுக்க கூடாது. எந்த மனுஷனும் அதாவது எப்படி சொல்லப்படுகிறது, இது கிறிஸ்துவுக்கு ஒரு மாதிரியாக பலிபீடம். கற்கள் ஒளியினாலே செதுக்கப்படாமல் இருக்க வேண்டும். எந்த மனிதனும் தனது சாதுரியத்தினாலும் கிரிகையினாலும் ரட்சிப்பதற்கு எதையும் ஒப்பு கொடுக்க முடியாது என்பதை திட்டமாக காண்பிக்கின்றபடி நம்முடைய பாவத்திற்கு தேவன் தன்னை தேவ தண்டனைக்கு கிறிஸ்து தன்னை அர்ப்பணித்து சகித்துக் கொண்டார். நான் இன்னைக்கு ஒரு ரத்த சாட்சியாளனா, யாருக்கு நான் என்னோட ரத்தத்தினாலே எந்த பலனும் உண்டா? என் ரத்தமே பாவ ரத்தம். இந்த பாவ ரத்தம் அடுத்தவங்களை பரிசுத்தப்படுத்த முடியுமா?
ஆனா இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல. அவர் வானத்திலிருந்து இறங்கினவர். அவருடைய ரத்தம் பரிசுத்தமானது. அதுதான் பரிசுத்த ரத்தம். அவர் தான் நமக்கு செய்ய முடியும். எந்த மனுஷனும் தன்னை ஒப்பு கொடுக்க முடியாது. எந்த மனுஷனும் தன்னை ஒப்பு கொடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா எல்லாருமே பாவி. நான் ரத்தம் சிந்தனா இந்த பாவனாஸ்து மக்களுக்கெல்லாம் போதும் அப்படின்னு நான் சொல்ல முடியுமா? நானே பாவி. அப்படிதானே சொல்ல நினைக்கணும். எல்லாருமே பாவி தான், இயேசு கிறிஸ்துவை தவிர. ஒரு ரத்தத்தினாலே நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டோம், நீதிமானாக்கப்பட்டிருக்கோம். அப்ப என் ரத்தத்தினாலே ஒரு காரியமும் நடக்காது. அப்ப அதனாலதான் கல்லினாலே அதை என்ன செய்யணும்? அதை ஒளிபடக்கூடாது, நம்ம சிதைக்க கூடாது, நம்ம அதுக்காக ஒப்பு கொடுக்க கூடாது. நான் அடுத்தவங்க பாவங்களுக்காக அடுத்தவங்களுக்காக நான் தண்டனைக்கு நான் ஏற்றுக்கொள்கிறேன் சொல்றதுக்கு நம்ம யாரு? அல்லேலூயா. அடுத்த தண்டனை நான் ஏற்றுக்கொள்வதற்கு நம்மளால முடியாது அப்படின்னா அது போய். அல்லேலூயா. அப்ப நல்லா உணர்ந்து பார்க்கணும். அப்ப இதுவும் இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லப்படுகிறது. அவர் மனிதனால உண்டாக்கப்பட்டவர் அல்ல, பரிசுத்த ஆவியினாலே உண்டாக்கப்பட்டவர். அவர் கையினாலே செய்யப்பட்டவர் அல்ல. பிதாவாகிய தேவன் மனுஷனை கையினாலே உருவாக்கினார். அல்லேலூயா. ஆனா அவர் அப்படி அல்ல. அவர் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே பிதாவின் மடியிலே செல்ல பிள்ளையா இருந்தார். பிதாவின் ரூபமாய் தேவனுடைய ரூபமாய் இருந்தவர். அதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தன்னைத்தானே தாழ்த்தி இந்த பூமிக்கு வந்து சிலுவை மரணத்தினாலே ஒப்பு கொடுத்து நம்மை மீட்டுக் கொண்டார். அல்லேலூயா. அப்ப அதுல அவர் என்ன செய்யறார்? பலியாகிறார். மூன்றாவது ஒரு பலிபீடத்தை நம்ம பார்க்கலாம். வெண்கல தகடா என்ன செய்யணும்? மூடப்படணும். அதுல பலிபீடம் எதுல செய்யப்பட்டிருக்கு? எந்த மரத்தில் செய்யப்பட்டிருக்கு? மரத்தால செய்யப்பட்ட பலிபீடத்தை வெண்கல தகட்டால மூடணும். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப அந்த பலிபீடத்து மேல சாதாரண மரத்தால செஞ்சு வச்சோம்னா நெருப்பு வச்சு என்ன செய்யும்? பத்திங்க. ஆனா வெண்கலத்தை வச்சு என்ன செய்யாது? அது பற்றாது. வெண்கலம் எதை குறிக்கிறது? சரி, உங்களுக்கு ஒரு செக் கொடுக்குறேன். நீங்க சொல்லிட்டீங்கன்னா ஓகே, நல்லா பைபிள் படிச்சுட்டு இருக்கேன். தானியேல் கண்ட அந்த சிலை, நான் ஒன்ன சொல்லிடுறேன். தலை எப்படி இருந்துச்சு? எதனால செய்யப்பட்டது தலை? பசும் பொன்னினால். அல்லேலூயா. அப்புறம் நெஞ்சும் புயமும் எதனால இருந்துச்சு? என்ன ஒண்ணுமே பேச மாட்டீங்க? வயிறுலாம் வெண்கலத்தால் ஆனது. அல்லேலூயா. அதை ஈட்டியால குத்துனா கூட என்ன செய்யுது? உள்ள போகாது. அப்ப எப்படி அது எதனால அந்த வெண்கலத்தின? கடுமையானது, அழுத்தமானது, அப்படிப்பட்ட காரியம். அதுக்கு அடுத்தது அதான். இப்ப வந்து பசு பொண்ணை வந்து பவுடா மாத்தினா கொஞ்சம் வெண்கலத்தை சேர்ப்பாங்க, அது மிக்சிங் ஆகும். அல்லேலூயா. இப்ப பொன் தகட்டால் மூடி போட்டிருக்கு. பலிபீடத்தை பொன் தகட்டால் என்ன செய்யணும்? மூடப்படுகிறது. இந்த வெண்கல தகடு வேதனை நிறைந்தது. அதுலதான் என்ன செய்வாங்க? அக்னியை போட்டு கொளுத்தி சர்வாங்க தகன படிகளை வைப்பாங்க. அவ்வளவு உஷ்ணத்தை எது ஏற்றுக்கொள்ளும்? வெண்கலம். அதுல ஆட்டை வைப்பாங்க, மாடுகளை வைப்பாங்க, பலி செலுத்துவாங்க. இன்னைக்கு ஆடுகளாகிய நம்முடைய பாவம், அக்கிரமம் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து அதுல வச்சு அவர் ஏற்றுக்கொள்கிறார். அவர் ஏற்றுக்கொண்டு அந்த பலியை கர்த்தருக்கு சுகந்த வாசனையை கொடுக்கிறார். அவ்வளவு கடுமையான வேதனையை கடந்து வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. இதெல்லாம் இயேசு கிறிஸ்துடைய அவருடைய பலிக்கு ஒப்பா இருக்கிறது தான் பலிபீடம். இந்த பலிபீட கட்டணை ஆண்டவர் முன்னாடி எதுக்கு சொன்னார் அப்படின்னா, மனிதன் ரட்சிப்பா இழந்துட்டா அவனை ரட்சிப்பதற்காக கர்த்தர் வரப்போகிறார்.
அதான் ஆதியாகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15 போட்டிருக்கு, அவள் வித்துக்கும் உன் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்கு. அன்னைக்கே பலிபீடம் வச்சாச்சு, அன்னைக்கே பலிபீடம் வச்சாச்சு. அன்னைக்கே இயேசு கிறிஸ்து கடவுள் மனுஷனுக்காக பலியாக போகிறார் என்பதை தெளிவாக போடப்பட்டுள்ளது. தெளிவாக போடப்பட்ட கடுமையான வேதனையின் மூலமாக நமக்காக அந்த பலிபீடத்திலே அவரை அர்ப்பணிக்கிறார். அல்லேலூயா. எதுல இருக்குன்னு கேட்டீங்களா? யாத்திரை 27:1-2 ஆகிய வசனங்கள். யாத்திரை புஸ்தகம் 27:1-2 ஆகிய வசனங்களை வாசிப்போம். அகலமுமான சித்தியும் மரத்தால் பலிபீடத்தையும் உண்டு பண்ணுவாயாக இருப்பதாக வெண்கல தகட்டால் மூட வேண்டும். உங்களுடைய பாவம் உலகத்தில் இருக்கு, என்னுடைய பாவம் உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய பாவத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டபடினாலே அது வெண்கல தகடு அதில் மூடப்படுகிறது. எல்லாம் வெண்கல தகடு. சித்தி மதத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது, மனுஷனுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. அடுத்து பார்த்தீங்கன்னா அல்லேலூயா ஸ்தோத்திரம், பசும் பொன். அல்லேலூயா. 30வது வசனம் 30வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. முதல்ல மண்ணினால் செய்யப்பட்ட பலிபீடம், 2வது கல்லினால் செய்யப்பட்ட பலிபீடம், 3வது வெண்கல தகட்டால் மூடப்பட்ட பலிபீடம், 4வது பசும் பொன்னால். இதை பார்த்தீங்கன்னா 1லேருந்து 10 நீங்க என்ன செய்யலாம், பின்னாடி வீட்டில் போய் படிச்சுக்கலாம். இதுல பசும் பொன் என்பது எதை குறிக்கிறதுனா விலையேற பெற்றது. பொன் எப்படிப்பட்டது? பசும்பொன். இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் விலையேற பெற்றது. விலையேற பெற்ற ரத்தத்தினால தான் நம்ம மீட்கப்பட்டு இருக்கிறோம். அந்த விலையேற பெற்ற ரத்தத்தினாலே நம்மை ஆண்டவர் சுத்திகரிக்கிறார். நீங்களும் நானும் விலையேற பெற்ற ரத்தத்தை கொண்டு மீட்கப்பட்டிருக்கிறோம் என்பதற்கு இது இந்த பொன் தகடு, அவருடைய பலி, அவருடைய எல்லாமே இந்த பலிபீடம் முழுவதுமா இயேசு கிறிஸ்துவ தான் அடையாளம். ஒரு விலையேற பெற்றவர், தேவன், தேவகுமாரன், நமக்காக யாவையும் செய்து முடித்தவர். வெண்கல தகடு, வெண்கல தகடு என்பது எல்லா உபத்திரவத்தையும், இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்து மாதிரி அடிக்கப்பட்ட ஆள் யாரும் கிடையாது, நொறுக்கப்பட்ட ஆள் யாரும் கிடையாது, பாதிக்கப்பட்ட ஆள் யாரும் கிடையாது. ராத்திரியிலிருந்து காலை வரையிலும், காலையிலிருந்து மதியம் 3 மணி வரையிலும் அவர் வேதனைப்பட்டார். அது விலையேற பெற்றது பசு பொன். அப்ப அந்த விலையேற பெற்ற அந்த பரிசுத்த ரத்தத்தினாலே கர்த்தர் நம்ம என்ன செய்ய மீட்டு கொண்டார், தாங்கி கொண்டார். அவர் பலிபீடம். அல்லேலூயா. அடுத்தது 5வதாக ஒரு பலிபீடம் இருக்கிறது, சாதாரண பலிபீடம். இந்த பலிபீடத்தை பார்க்கிற பொழுது ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம். 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 1லிருந்து 5 வரைக்கும் நான் வேகமா வாசிக்கிறேன். ரெகபியாம் தூபம் காட்ட பலிபீட தண்டையிலே நிற்கையில், இதோ தேவனுடைய மனுஷன் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யூதாவிலிருந்து பெத்தேலுக்கு வந்து அந்த பலிபீடத்தை நோக்கி, பலிபீடமே பலிபீடமே, இதோ தாவீதின் வம்சத்தில் யோசியா என்னும் பெயருள்ள ஒரு குமாரன் பிறப்பான். அவன் உன்மேல் தூபம் காட்டுகிற மேடைகளின் ஆசாரியர்களை உன்மேல் பலியிடுவான். மனுஷரின் எலும்புகள் உன்மேல் சுட்டரிக்கப்படும் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தையை கூறி
அன்றைய தினம் அவன் ஒரு அடையாளத்தையும் சொல்லி, ஏதோ இந்த பலிபீடம் வெடித்து அதன் மேலுள்ள சாம்பல்கள் கொட்டுண்டு போம், கர்த்தர் உரைக்கிறதற்கு இதுவே அடையாளம் என்றான். பெத்தேலில் இருக்கிற அந்த பலிபீடத்திற்கு எதிராக தேவனுடைய மனுஷன் கூறின வார்த்தை ராஜாவாகிய யெரொபெயாம் கேட்ட பொழுது அவனை பிடியுங்கள் என்று தன் கையை பலிபீடத்தில் இருந்து நீட்டினான். அவனுக்கு விரோதமாய் நீட்டின கை தன்னிடமாய் முடக்கப்பட கூடாதபடி மறுத்து போயிற்று. தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையால் குறித்திருந்த அடையாளத்தின்படியே பலிபீடம் வெடித்து சாம்பல் பீடத்தில் இருந்து கொட்டுண்டு போயிற்று. அல்லேலூயா. ஒரு நல்ல சம்பவம் இது. புறஜாதிகளுடைய பலிபீடத்தை குறிக்கிறது. முன்னாடி சொன்ன 4 பலிபீடங்கள் எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அவர் பலியாக வருவதை முன்குறித்திருந்தது அடையாளமாக. இது புறஜாதிகளுடைய காரியத்தை குறிக்கிறது. இப்ப ஒரு தீர்க்கதரிசி யூதாவிலிருந்து வருகிறார். எங்க அப்படின்னா இஸ்ரவேல் தேசத்துக்கு வருகிறார். அங்க ஒரு பலிபீடம் இருக்கிறது. அதை யெரொபெயாம் என்கிற ஒரு ராஜா ஆளுகிறார். யெரொபெயாம்னா யாருன்னு தெரியுங்களா? சாலமோனுடைய ஆலோசனைக்காரனா இருந்தவன், அவனுக்கு அசிஸ்டண்டா இருந்த ஆளு. இவனை சாலமோனுக்கு விரோதமா எழுப்புனதுனால அவனை கொல்றதுக்கு பார்க்கறப்ப வெளிநாட்டுக்கு ஓடி போயிட்டான். அடுத்த தேசத்துக்கு ஓடி போய் அவன் தான் உயிரை பாதுகாத்துருந்தான். அப்ப சாலமோனுடைய மகன் ரெகொபெயாம் செய்த பாவத்தினால ஆண்டவர் என்ன செஞ்சாரு? 10 பங்கை இஸ்ரவேலுக்கு கொடுத்துட்டு 2 பங்கை யூதாவுக்கு கொடுத்தார். அந்த 10 பங்கு ஆளுவதற்கு கர்த்தர் யெரொபெயாமை நியமித்து அவனை அழைச்சி வந்து ராஜாவாக்குறார். ராஜாவாக்குனது கர்த்தர், அவனை பாதுகாத்தது கர்த்தர். ஆனா அவன் பலியிடுறது தேவனுக்கு அல்ல. இது அசுத்தமான காரியங்களை செய்கிறபடினாலே, மனுஷனுக்கு என்று மற்ற தேவர்களுக்கு அவன் செய்தபடினாலே கர்த்தருக்கு கோபம் வந்தது. அல்லேலூயா. இப்ப நிறைய அர்த்தங்கள் அதிலே ஒரு 3 பீடத்தை கொண்டு போனான். நமக்கு ஒரு நேரம் இல்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப இந்த புறஜாதிகள் செய்யற காரியம் வந்து சாதாரண பலிபீடம். நீங்க பாருங்களேன், அவங்க பலி செலுத்துற காரியம் எல்லாம் பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கென்று இல்லை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருக்கென்று இல்லை. அப்ப கர்த்தருக்கென்று கொடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலே எடுத்து வாசிப்போம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் கொஞ்சம் சீக்கிரம் வாசிப்போம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 8வது வசனம், 9வது 12வது வசனம். சாரி. வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை இல்ல, நம்முடைய சொந்த ரத்தத்தினாலே ஒரே தர மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அல்லேலூயா. இது ஏன் அப்படின்னா இப்பதான் நம்ம பார்க்க போறோம். 16வது வசனத்துல வாசிங்களேன். ஏனென்றால் எங்கே மரண சாசனம் உண்டானது உண்டோ அங்கே அந்த சாசனத்தை எழுதினுடைய மரணமும். ஆமா. அல்லேலூயா. இந்த நியாய பிரமாணத்தை யாரு கொடுத்தாரோ, நியாய பிரமாணத்தை யார் உண்டாக்கினாரோ, சாசனம், மரண சாசனம். அப்ப அதுக்கு தமிழ் இன்னொரு பேர் உண்டு, உயில். இப்ப நான் ஒரு உயிரை எழுதி என் பிள்ளைக்கு தாரேன்னா, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த உயிர் செல்லுபடி ஆகாது. நான் மரித்து போனாதான் அந்த உயிருக்கு பவர் வருது. அதே மாதிரிதான் இங்க வேதம் சொல்லி தெளிவாக சொல்கிறது. வாசிப்போம். ஏனென்றால் எங்கே மரண சாசனம் உண்டோ அங்கே அந்த சாசனத்தை எழுதினுடைய மரணமும் உண்டாயிருக்க வேண்டும். எப்படி எனில் மரணம் உண்டான பின்பே மரண சாசனம் உறுதிப்படும். இதை எழுதினவன் உயிரோடு இருக்கையில் அதற்கு பலன் இல்லை. அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் அந்த கருத்துக்காக தான் ஆண்டவர் என்ன செய்றாரு, அந்தபடி முதலாம் உடன்படிக்கையை ரத்தம் இல்லாமல் பிரதிஷ்டை பண்ணப்படவில்லை.
அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் தன்னுடைய உடன்படிக்கைய இந்த இரண்டாம் நம்மோடு செய்து கொண்ட உடன்படிக்கையில அவருடைய மரணம் இருந்தபடினாலதான் அந்த பலிபீடத்துக்கே மகிமை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பலிபீடம் எங்க இருக்கு? நம்ம பலிபீடம்லாம் வைக்கிறதே கிடையாது. ஃபுட் ஃபிட் தான் அழகா சொல்லுவோம். இது பலிபீடம். இதுல ஆண்டோடைய வார்த்தை இருக்கும், இதுல கர்த்தருடைய வார்த்தை இருக்கும். இது பரிசுத்தமானது, இது தொட மாட்டாங்க, இதுகிட்ட மேலே ஏற மாட்டாங்க, அவ்வளவு பரிசுத்தம் வாய்ந்தது. ஏன்னா இது தேவன் பிரசன்னமாகிற இடம், தேவனுடைய வார்த்தை வெளியில வர இடம். கண்ணாமண்ணான்னு இருக்கிற இடத்துலலாம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து நமக்காக அந்த பலியாக வேண்டிய காரியத்தை முன்குறித்து தான் பலிபீடத்தையே உண்டாக்கினார். அல்லேலூயா. எப்ப பலிபீடம் உண்டாகுச்சு? மோசே காலத்துல உண்டாக்குனார். எப்படி உண்டாக்கணும்? எல்லாத்தையும் உண்டாக்குனார். ஏன்னா அது பிரமாணத்தின் ஆரம்ப நாள். அந்த பிரமாணம் முடிந்து புதிய ஏற்பாட்டுக்குள்ள போற பொழுது அந்த பழைய அந்த பலிபீடம்லாம் நீங்கி போய் அவர் வார்த்தையை சொல்லுகிற பலிபீடத்தை கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. இப்ப கர்த்தருடைய வார்த்தையை சொல்ற ஆள் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? அவங்க ஒரு பலிபீடத்திற்கு முன்பாக நிற்கிற ஆசாரியராக இருக்க வேண்டும். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை பேசுகிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு மோசையை போலவும் ஒரு ஆரோனை போலவும் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆகவே கொடுக்கப்பட்ட இந்த பொறுப்பை, ஊழிய பொறுப்பை மிகவும் கவனமாக நம்ம ஆள வேண்டும். அதனால தான் தீமோத்தேயுவுக்கு பவுல் சொல்வாரு, உன் வயதை குறித்து யாரும் என்ன செய்யக்கூடாது? அலட்சியப்படுத்தக்கூடாது. நீ சின்ன ஆள் நினைக்க கூடாது. உன்கிட்ட இருக்கிற ஆளு பெரியவர். உன் வயசை கொடுத்து உன்னை பத்தி யார் இதான் நினைக்க கூடாது. உனக்குள்ள இருக்கிற கர்த்தரை என்ன செய்யணும்? நினைக்கணும். உனக்கு மதிப்பு மரியாதை இல்லை, உனக்கு உள்ள இருக்கிற கர்த்தருக்கு மதிப்பு மரியாதை இல்லை. அப்ப நம்ம எப்படி நினைக்கணும்? நம்ம எப்படி நடக்கணும்? ஆண்டவருக்குள்ள நடக்கணும். நம்ம அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, அதனால தான் பலிபீடத்தை கட்டின உடனே இங்க வந்துருவோம். அல்லேலூயா, சோதரம். எடுத்து வாசிப்போம். 24ஆம் அதிகாரம் 25வது வசனம். 1-2 சாமுவேல் புத்தகத்துல நம்ம எடுத்து 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 25வது வசனம், கடைசி வசனம். அங்கே தாவீது கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சமாதான பலிகளையும் செலுத்தினார். அப்பொழுது கர்த்தர் தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டருளினார். இஸ்ரவேலின் மேலிருந்து அந்த வாதை நிறுத்தப்பட்டது. தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் நம்ம வாதைக்கு உட்பட்டு இருக்கிறோம். கொரோனா என்கிற வாதைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறோம். நம்ம பலிபீடத்தை கட்டுவோம். அல்லேலூயா. பலிபீடம் என்பது தேவனை ஆராதிக்கிற காரியம். இன்றைக்கு ஆலயங்களை சாத்தி, வழிபாடு தலங்களை சாத்தி, இன்னைக்கு அதுக்கு மாறாக துன்மார்க்கம் பெறுகிற டாஸ்மார்க்கை திறந்து வைத்திருக்கிற காலத்தில் அந்த கருத்துக்காக ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்போம். தலைவர்கள் கேட்கிறாங்களோ கேட்கலையோ, கர்த்தருடைய பிள்ளைகளாக நம்ம கேட்போம். ஆண்டவரே, தலைவர்கள் பாவத்தை மன்னிங்க, எங்க பாவத்தை மன்னிங்க, தலைவர்களுடைய பாவத்தை மன்னிங்கப்பா. எங்க தேசத்தில் இந்த கொரோனா வைரஸ் நீங்கும். ஆண்டவரே, துன்மார்க்க பிறக்கிற இடத்துல அதை திறக்க விட்டோம். தேவனுக்கு ஆராதனை செய்கிற இடத்த வழிபாடு தலங்களை மூடப்பட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில ஆண்டவரே, எல்லா தலைவருடைய கண்களை திறங்கப்பா. எங்களை ஆளுகிற ஆண்டவரே தோன்ற தலைவர்களுடைய கண்களை கர்த்தர் திறந்து விடுங்கப்பா. தேவன் மாற்றி போடுங்க. இந்த வாதை எங்கிட்ட நீக்கி ஆண்டவர்கிட்ட அப்படியே அர்ப்பணிப்போம். அல்லேலூயா. என்னைக்கு பலிபீடம் கட்டப்படுகிறதோ, என்று அங்கு சர்வாங்க தகன பலி செலுத்தப்படுகிறதோ, அப்பொழுதுதான் தேசத்திற்கு சேமத்தை கற்றுத் தருவோம். நம்முடைய தேசத்துக்கு சேமத்தை வர வேண்டும் என்று சொன்னார். அல்லேலூயா. ஆலயம் திறக்கப்படணும், சபைகள் திறக்கப்படணும். இதில் மன்றாட்டு ஜபங்கள் தூபமாக பரலோகத்துக்கு செல்லணும்.
கர்த்தர் தேகுக்கு மனஸ்தாபப்பட்டு எல்லாவற்றையும் மாற்றி தருவார். ஆண்டவர் நோக்கி பார், இரக்கமுள்ள பிதாவே, உங்களுடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிறப்பா. ஆண்டவரே, சபைகள் பூட்டப்பட்டு பலிபீடங்கள் வெறுமையாய் இருக்கிறது. அதில் மீண்டும் ஆண்டவரே சப்படிடணும். எலியா, அவன் பலிபீடத்தில் நாம் பார்க்கிறோம், இஸ்ரவேலின் கோத்திரத்துக்கு எண்ணிக்கைக்கு தகுந்த 12 கற்களை எடுத்து அவன் பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலியை இதில் வைத்து அவன் வானத்துக்கு பூமிக்கு சர்வ வல்லமை உள்ள தேவனை பார்த்து ஜெபம் பண்ணினான். அப்பொழுது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி பலிபீடத்தில் வைக்கப்பட்ட அந்த பலியை கர்த்தர் அங்கீகரித்தார். நம்முடைய ஜெபங்களும் தூபமாக தேவனுக்கு முன்பதாக ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, எங்களை மன்னிங்க, எங்கள் பாவாக்கிரம மீதெல்லாம் மன்னிங்க. நாங்கள் உமக்கென்று பலிபீடம் கட்டணும். சபை திறக்கப்படணும் சீக்கிரம். நாங்கள் சபையில் ஆராதிக்கணும். என் தேவனுடைய நாமம் மகிமைப்படணும். ஒரு மனுஷனை சபையை பூட்ட முடியாது. நீங்கள் அனுமதிச்சதுனால தான் நாங்கள் பூட்டியிருக்கோம். அற்புதம் செய்யுங்கப்பா. ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. அந்த கொரோனா வைரஸ் நீங்க தொடர்ந்து உடைய ஆளுகைக்குள்ளாக அர்ப்பணிங்க. தொடர்ந்து உடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை எல்லாம் மறவாது. ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் அந்நியோன்யமும் சமாதானமும் சந்தோஷமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகை மற்றும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.